விஷால் பத்தி சொல்லும்போது நடிகர் சங்கத்துல ரொம்ப உழைச்சிருக்காரு நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஆமா. என்ன பண்ணாரு? இல்ல அவரும் தானே நானும் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். சோ இல்ல வீடியோஸ்லாம் அவர் பண்ணுவாரு, அதுதான் அவர் பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார். அதெல்லாம் வேற என்ன பண்ணாரு? அங்க உள்ள நிறைய பேர் வந்து இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க விஷால் விஷால், நான் வேலை பார்க்கல, நான் சொல்லவே இல்லைங்க. அவர் நல்லா பேசுவாரு, சூப்பரா பேசினாரு. அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கியிருக்காரு, நடிப்பை எல்லாத்தையும் தூக்கியிருக்காரு, அவர் பிடிக்காதவங்களாம் தூக்கியிருக்காரு. இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அப்புறம் ஏன் பண்ணல நீங்க சொல்றீங்க? ஆசர் சார் உழைக்கலையா? பொன்வண்ணன் சார் அப்ப இருந்தாரு, அப்ப உழைக்கலையா அவரு? நம்ம நடிகர் சங்கத்துக்கு சரி நிறையா வந்து நம்ம வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் நிறையா கொடுத்துட்டேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க பரிசாக கொடுத்தது என்னை நீக்கினது. எனக்கு அந்த பில்டிங் சீக்கிரமாக வரணும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை. அவங்க பில்டிங் கட்டுற வேலையை பார்த்தாங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அதை விட்டுட்டு சும்மா யோகி பாபு சாரை பற்றி வந்து தப்பாக வந்து எல்லாம் சொல்கிறது வந்து யாரோ ஒரு மேடையில் பேஜ் பண்ணிங்க வர மாட்டாரு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து யோகி பாபு சார் எனக்கு தெரிஞ்சு வந்து பல ஆஃபீஸில் போய் நின்றுருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா மைனாவே நான் நடிக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? குர்லி கேரக்டரா? ஆமாம், விதார்த் கேரக்டர். விதார்த் கேரக்டர் ஆமாம், நான் தான் நடிக்க வேண்டியது. விவசாயம் சார்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. என்ன ப்ரோ அதுதான், இதெல்லாம் மிஸ். நான் வந்து அக்யூஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் யாருமே எடுக்கல, யாருமே வந்து புதுசாக கதையை நாங்கள் சொல்லிட்டோம்னா நான் சொல்ல விரும்பல. இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். அஜ்மல் ஒரு ஹீரோ, யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து உண்மையிலே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆஃபீஸரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய பேர் இந்த படத்துக்கு பண்ண வேண்டியது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணமோ என்னன்னு தெரியல, உதயா படம் இது நடக்குமா? தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. அண்ட் மன்சூர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மாநாடு. ஸோ அதுவும் ஏதோ ஒரு வகையில் தான் ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதில் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அந்த கேரக்டர் ஏதோ ஒரு வித்தியாசம் கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாநாடு எக்ஸ்பீரியன்ஸ்ல. மாநாடு என்னோட ஃப்ரெண்ட் வெங்கட் பிரபு ஓகே. ஒரு நாள் வந்து காஸ்டியூமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, எனக்கு காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து உதய சார் உங்களுக்கு அளவு எடுக்க வரணும், எதுக்குன்னு கேட்டேன். மாநாடு. அப்பதான் எனக்கு நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அந்த படத்துல. அப்படியா? ஓகே. நான் தெரியாது எனக்கு ஓகே. தெரியாது எனக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். வெங்கட் பிரபு கூப்பிட்டா நான் போறேன். ஓகே. வெங்கட் பிரபு இந்த படத்தை எனக்கு பாடி கொடுத்துருக்க, அப்படி பிரியாணி சாங் இன்னைக்கு பெரிய ஹிட் அக்யூஸ் படத்துல, வெங்கட் பிரபு பிரேம்ஜியும். ஓகே. ஸோ அப்போ வெங்கட் பிரபு கூடும்போது மச்சான் இந்த மாதிரி வந்து சின்ன கேரக்டர் தான், ஆனா நல்லா இருக்கும், செகண்ட் பார்ட்டுக்கு நீ தான் லீடே அப்படின்னு. அப்படி ஆமா, நான் தான் வருவேன் ரெண்டுல வெட்டும் போது. அதாவது சிம்பு வந்து எல்லாரும் வந்து கன்ல ஷூட் பண்ணிருப்பாங்க, கன்ல வந்து மாத்தி அருவாளால வெட்டின ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதுலயே படத்துல அப்படிதான் தெரியும் உங்களுக்கு, எல்லாமே அந்த படத்துல கன்ல தான் இருக்கும், அருவாளால வெட்டின ஒரே ஆள் நம்ம தான் இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. ஹைதராபாத்ல ஷூட்டிங் அப்போ லாக்டவுன் டைமு, கொரோனா டைமு, ஹைதராபாத்ல ஷூட்டிங் இருந்தது, நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு சொன்னா என்ன வேணா செய்யலாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள. ஓகே. அண்ட் வந்து ஸோ நீங்க வந்து இப்போ அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு படம் சொன்னோம்னா அந்த லுக் வந்து மெயின்டைன் பண்றது, அண்ட் வந்து அந்த ஊருக்குள்ள அந்த கையிலே கட்டிட்டு இருக்கிறது, அஜ்மல் இருக்கிறாரு, ஸோ அவர் அஜ்மல் வந்து போலீஸா இருக்கிறாரு, இதெல்லாம் அந்த கேங் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த படத்துல எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஓகே. இந்த படத்துல நிறைய அஜ்மல் இதுல வந்து நான் மட்டும் ஹீரோன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓகே. இந்த படத்துல வந்து எல்லாருமே ஹீரோ தான். ஓகே. நான் அக்யூஸ்ட் டைட்டில்ன்றதுனால நான் ஹீரோவா தெரியுறேன், ஆனா அஜ்மல் ஒரு ஹீரோ, யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அஜ்மல் வந்து உண்மையிலே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆஃபீஸரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய பேர் இந்த படத்துக்கு பண்ண வேண்டியது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணமோ என்னன்னு தெரியல, உதயா படம் இது நடக்குமா நடக்காதா, இல்ல வந்து போன படம் ஒரு டிராப்ல நிக்குது. இதெல்லாம் டைம் தான். ஆனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு ஒன் டே கூட பிரேக் இல்லாம கிட்டத்தட்ட 58 நாள் மிகப்பெரிய ஒரு செலவுல, பொருட்செலவுல இந்த படம் வந்து நடந்திருக்குன்னா அதுதான் சொல்றேன். நம்ம உழைப்பு, பிளெஸிங்ஸ், டைம். ஓகே. ஸோ இப்போ அஜ்மல் வந்து இந்த படத்துல வந்து கமிட் ஆனது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அஜ்மலுக்கு செம்ம பெர்ஃபார்ம் நேம் வரும். அதே மாதிரி வந்து யோகி பாபு சார், யோகி பாபு சார் வர போர்ஷன்ல எல்லாம் நீங்க பாருங்க, கலகட்டம் படம் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்மளே சொல்லக்கூடாது நம்ம படத்தை பத்தி. யோகி பாபு சார் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா யோகி பாபு சாரை பத்தி வந்து தப்பா வந்து எல்லாம் சொல்றது வந்து யாரோ ஒரு மேடையில பேஜ் பண்ணிங்க வர மாட்டாரு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க அதான் நான் மேடையிலேயே அதான் சொன்னேன், நாம கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும், நம்ம கரெக்டா இல்லைன்னா எதுவுமே கரெக்டா இருக்காதுன்றதான் சொன்னேன். அது பல அர்த்தம் இருக்கு அதுல. புரியுது. அதுல பல அர்த்தம் இருக்கு. அதனால நம்ம வந்து யோகி பாபு சாருக்கு நம்ம விஷயம் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுத்தா, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ரீல்ஸே போட்டு கொடுத்தாரு. இந்த பிரியாணி சாங்காக ஒரு ரீல்ஸ் வந்து பரபரப்பாச்சு.
ஸோ இதெல்லாம் வந்து பண்றாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டுமே பண்ணாமலாம் இல்ல. ஏன்னா அவங்க படம். இந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காருன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து யோகி பாபு சார் எனக்கு தெரிஞ்சு வந்து பல ஆஃபீஸில் போய் நின்றுருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா அது அவருடைய உழைப்பு தான். உழைச்சிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு உண்டான டைம் கரெக்டாக இருந்திருக்கு, வந்துகிட்டே இருக்காரு. ஓகே. ஸோ அதை இப்போ தக்க வச்சுட்டே இருக்கிறாரு. அதனால அவரும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு எனக்கு. ஓகே. அது மாதிரி நிறைய பேர் ஜான்விகா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கன்னடத்துல இருந்து வந்த கேர்ளு. அவங்க ஒரு 4, 5 படம் கன்னடத்துல பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுக்கும் நல்ல பேரு. இங்க வந்து நல்லா இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரிலாம். ஆமா. ஆமா. ஃபர்ஸ்ட் என்னைக்குமே எதுலயுமே நம்ம குறை வைக்கக்கூடாது இந்த படத்துல. தெரிஞ்சது. தெரிஞ்சதுல்ல. எதுலயுமே குறை வைக்கக்கூடாது. ஆக்ஷனா ஆக்ஷன், ரொமான்ஸ்னா ரொமான்ஸ், ஃபைட்னா ஃபைட். எதுலயுமே குறை வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடணுன்றது தான். ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் கோஆப்பரேட்டிவா இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு பிரபு சாலமன் சார் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வாட்டர் அவர் மெலான் எப்படி வந்து நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னாரு? அதாங்க அவர் இப்ப எனக்கும் நல்ல பழக்கம். நானும் பிரபு சாலமன் சார் டைரக்ஷன் நடிக்க வேண்டியது. ஆக்சுவலா சொன்னீங்களா, நீங்க கேட்டீங்களா, மைனாவே நான் நடிக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? எந்த மைனா. சுருளி கேரக்டரா? ஆமா, விதார்த் கேரக்டர். விதார்த் கேரக்டர். ஆமா, நான் தான் நடிக்க வேண்டியது. பிரபு சாலமன் சார் கேளுங்க, சொல்லுவாங்க. என்ன ப்ரோ? அதுதான் இதெல்லாம் மிஸ் ஆயிட்டே இருந்தது. மைனா நான் நடிக்க வேண்டியது, திருட்டுப்பையிலே நான் நடிக்க வேண்டியது. அது மாதிரி நிறைய படங்கள் வந்து எனக்கு மிஸ் ஆச்சு. ஸோ நாங்களும் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களை. அதுக்கு ஏற்றுக்கொண்டு விதார்த் சூப்பரா பண்ணியிருக்காரு அந்த படத்துல. அதனால அது ஒன்றும் இல்லை. டைம் அதுதாங்க, நம்ம டைம் இருக்கும்போது கரெக்டாக அமையும். ஓகே. டைம் இல்லைன்னா அது அப்படியே கரெக்டாக தடுத்துரும். அவ்வளோ நடக்கல. பட் பிரபு சாலமன் சார் வந்து அதான் சொன்னார், இந்த படத்தில் வந்து அவர் டைரக்ஷனில் வந்து அவர் டைரக்ஷன் தான் அவர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1, 2 நடிச்சிருக்காரு. ஆனால் இதில் வந்து கேட்டோடனே பிரபு சீனிவாசாருக்கும் நண்பர் தான் அவர். ஓகே. ஆனால் நம்மளும் கேட்டோடனே உடனே பண்ணிட்டார். ஓகே. நான் வந்து இப்போ உங்ககிட்ட இன்டர்வியூன்னு வந்துட்டு அதை கேட்காம என்னால் இருக்க முடியாது. ஸோ நடிகர் சங்கம் அந்த பில்டிங், ஸோ எந்த மாதிரியான அப்டேட்ல இருக்கு, அதை பத்தி ஏதாவது நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இல்லை, நான் இப்போ இல்ல, நம்ம நடிகர் சங்கத்துக்கு சரி நிறையா வந்து நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் நிறையா கொடுத்துட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க பரிசா கொடுத்தது என்னை நீக்கினது. ஓகே. என்ன நீக்கிட்டாங்க. இல்ல அது ஆமா, என்ன நீக்கினாங்க. நான் சட்டப்படி அதை பார்த்துட்டு இருக்கேன். பாக்யராஜ் சார். ஆமா, பாக்யராஜ் சார் எல்லாமே சட்டப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது வந்து எனக்கு அந்த பில்டிங் சீக்கிரமா வரணும் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை. அந்த நடிகர் சங்கம்ன்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கம். அந்த சங்கம் வந்து இன்னமும் வரணும், நல்லபடியா வரணுன்றது தான் ஆசை. சீக்கிரமா வரணும், அவ்வளவுதானே தவிர இவங்களுக்கு அதை விட்டுட்டு இவனை தூக்கலாம், இவன் மேல யாராவது ஒருத்தனை வந்து அவன் மேல பழிய போட்டு அவன் மேல கேஸ போடலாம். அவங்க பில்டிங் கட்டுற வேலையை பார்த்தாங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பில்டிங் கட்டுற வேலையை பார்த்துட்டாங்களா, இதை விட்டுட்டு அதை பண்ணி தான் இதை விட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயும் இன்னும் கூட சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். ஓகே. அவங்க அது இல்லை, காலைல வந்தோடனே எவனை தூக்கலாம், உதயானம் எதிர்த்துட்டான், அதன் மேலாளர் ஒருத்தன் பாலமுருகன் அவன் மேல தப்பா பேசி, அதுக்கப்புறம் வந்து யாரோ வந்து, அதாவது இவங்க எது பண்ணாலுமே இப்ப நம்ம தான் நினைச்சுக்கிறாங்களாம். ஓகே, புரியுது. அவங்களுக்கா பிரச்சனை. ஆனா உண்மையிலே வந்து கார்த்தி வந்து பிரதரை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து இந்த சங்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போறாரு. நாசர் சார், கார்த்திக் சார். ஓகே. விஷால் என்ன சொன்னீங்க? விஷால் என்ன அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன விஷால் என்ன? அவரும் தானே இப்ப வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கங்க்ராட்ஸ்ங்க. விஷாலுக்கு நான் முதல்ல கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். அவர் கல்யாணம் அதே மண்டபத்துல வந்து மண்டபத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த கல்யாணத்துக்கு அங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் அங்கேயே வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அதனால அது பெரிய விஷயம். ஸோ விஷால் எனக்கு ரொம்ப நண்பன் தானே. கல்யாணம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. வேற ஏதாவது நடிகர் சங்கத்தை பத்தி கேட்ட மாதிரி இருந்தது விஷால் பத்தி. இல்ல அது வந்து எப்படி அவரும் வந்து அந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதான் அதை பத்தி கேட்டிருந்தேன். அது பில்டிங் கட்டிட்டாரு. அது வந்து பில்டிங் கட்டிட்டாரு. சொல்லணும். இல்ல நீங்க விஷால் பத்தி சொல்லும்போது நடிகர் சங்கத்துல ரொம்ப உழைச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது. ஆமா, அவரும் தானே ரொம்ப இது பண்ணியிருக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து. இல்ல அப்படிதானே நிறைய பேசியிருந்தாங்க. என்ன பண்ணாரு? இல்ல அவரும் தானே நானும் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். சோ இல்ல வீடியோஸ்லாம் அவர் பண்ணுவாரு. அதுதான் அவர் பண்ணுவாரு. சூப்பரா பண்ணுவாரு அதெல்லாம். வேற என்ன பண்ணாரு? இல்ல இப்படி சொல்றீங்க. அவரும் முக்கியமா சொன்னது எனக்கு நடிகர் சங்கம் கட்டினதுக்கு டயலாக்லாம் சூப்பரா பேசுவாரு. வேற என்ன பண்ணாரு? அப்படின்னா இவ்வளவு சொல்றாருன்னா கண்டிப்பா வேலை பார்த்திருப்பார்லனே. அவர் வேலை பார்க்கல, மத்தவங்க வேலை பார்த்தாங்க. கார்த்திக் சார் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க, சொல்லலாம். நாசர் சார் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து நல்லா பேசுவார். ஓகே, சூப்பரா சூப்பரா பேசுவார். அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்க இப்ப எங்களுக்கு வேலை பார்க்கல அப்படின்றது. வேலை பார்க்கல நான் சொல்லலையே. ஓகே, அவர் வந்து நல்லா பேசுவாரு. இல்ல எனக்கு நான் வேலை பார்க்கல நான் சொல்லவே இல்லையேங்க. அவர் நல்லா பேசுவாரு, சூப்பரா பேசினாரு. அவர் வந்து எல்லாத்தையும் தூக்கியிருக்காரு, நடிப்பை எல்லாத்தையும் தூக்கியிருக்காரு, அவர் பிடிக்காதவங்களாம் தூக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, அப்புறம் ஏன் பண்ணல நீங்க சொல்றீங்க? நானா சொன்னேன்? என்ன பக்கம் திருப்பி விட்டீங்க? ஓகே. அண்ட் வந்து இப்ப ஆக்சுவலி வந்து ஆரம்பத்துல இதை முன்னெடுத்தது வந்து விஷால் தான். ஓகே. அந்த முன்னெடுத்ததோட வந்து அங்க உள்ள நிறைய பேர் வந்து இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்காங்க. நீங்க தான் சொல்றீங்க விஷால். ஓகே.
நாசர் சார் உழைக்கலையா? பொன்வண்ணன் சார் அப்போ இருந்தார், அப்போ உழைக்கலையா அவரு? கருணாஸ் இருந்தார், இது பண்ணலையா? ஏன் மற்ற எல்லாருமே இருந்தாங்களே, எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்களே. ஓகே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பிரதர் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இதை வந்து நடத்துறது வந்து மெயினாக நாசர் சார், கார்த்திக் சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா எங்களால டக்குன்னு இப்போ நீங்க பேசும்போது டக்குன்னு ஞாபகம் வருது, நீதி நேர்மை ஜெயிச்சது எது? அப்படின்னு ஒரு விசால் சார் சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பக்கத்தில் நானே நின்றுருப்பேன். அதான் கேட்குறேன். அப்போ எனக்கு தெரியல அது. ஓகே. நீதி நேர்மை ஜெயித்ததுன்றது வந்து நல்ல வாசகங்க, சூப்பர் வாசகம். கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல சொல்லணும். ஓகே. அது அவர் சொல்லிடுவார். ஆனால் அதை மற்றவங்க அவர் பின்பற்றுறாங்களான்றதான் எனக்கு தெரில. அது ஒன்று தான் தெரில, மற்றபடி எனக்கு ஓகே தான். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பில்டிங்கை கட்டுங்க. எனக்கு அதுதான், எங்களுக்கு எல்லாருக்குமே அதான் சந்தோஷம். நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் திறப்பு விழா கூப்பிட்றீங்களோ கூப்பிடலையோ அதை விட்டுருங்க. ஆனால் சும்மா சம்மந்தம் இல்லாமல் நீக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பாக்யராஜ் சார், அவரை நீக்கினதெல்லாம் வந்து இன்னமும் தற்காலிகமாக நீக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் என்ன பர்மனெண்ட்டாக நீக்கிருக்காங்க. 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை 8 மாதம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம். ஓகே. அதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் நீக்கணும். யார் குரல் கேட்டாலும் நீக்கணும். அவங்க மேலே ஏதாவது ஒரு பர்சனல் பென்ஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க மேலே போட்டு கேஸை போடணும். கேஸை போட்டு கமிஷன் ஆஃபீஸில் இது மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்படியா அவங்க அதுதான் சொல்கிறேன். இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா இன்னும் பில்டிங் 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஓகே. சொல்றீங்க நீங்க உள்ள இருந்தவங்க. சரி, ஓகே. இல்லை, அந்த வேலையை விட்டுட்டு நம்ம பில்டிங் சீக்கிரம் கட்டணுமே. இப்போ விஷால் மேரேஜ் வருது, சீக்கிரம் கட்டினா எல்லாரும் வந்து சந்தோஷமாக அந்த விழாவில் கலந்துக்கணும் தானே எல்லாருக்கும் ஆசை. ஆமாம். ஸோ இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. சந்தோஷமான விஷயம், நல்லா நடந்துட்டுருக்கு. அது நானும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் முடிய போகுது மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஓகே. ஸோ அக்யூஸ்ட் படம் வந்து நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். அக்யூஸ்ட் வந்து என்னன்னா, இந்த படம் வந்து அக்யூஸ்டுன்றது டைட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அக்யூஸ்டுன்றது வந்து என்ன அர்த்தம்? அக்யூஸ்ட்னா தப்பு செஞ்சவன், கைதி இந்த மாதிரி. இல்லை, அக்யூஸ்டுன்றது சஸ்பெக்டட். அதான். அவன் குற்றவாளி அல்ல. ஓகே. அக்யூஸ்டுன்றது சஸ்பெக்டட். அவனை பார்க்கத்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு அக்யூஸ் சொல்லுவாங்க. தான், அவனும் அக்யூஸ் தான். ஆனால் அக்யூஸ்டுன்றது வந்து அவன் அக்யூஸ்டா இல்லையான்றது வந்து தீர்ப்பு வரும்போது தான் தெரியும். ஆமாம். ஆனால் அக்யூஸ்டுன்றது வந்து சஸ்பெக்டட் தான். அவன் குற்றவாளியா இல்லையான்றது தீர்ப்பு சொல்லும் போது தான் தெரியும். ஓகே. ஸோ இதுதான் பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயம். இதில் வந்து இந்த கதையோட ஃப்ளோவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நானே படத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸ்க்ரீன் பிளே. ஸோ இது வந்து புது விதமான கதையெல்லாம் கிடையாது. புது விதமான கதை ஆகா ஓஹோ அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதோடைய கண்டென்ட்டும் இதோடைய ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. நான் வந்து அக்யூஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் யாருமே எடுக்கல, ஓகே. இல்லை யாருமே வந்து புதுசாக கதையை நாங்கள் சொல்லிட்டோம்லாம் நான் சொல்ல விரும்பல. ஓகே. ஓகே. அக்யூஸ்ட் வந்து படம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். ஓகே. உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் சிரிப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு த்ரில்லர் அனுபவமோ ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், ஒரு க்ரைம் த்ரில்லராகவும் இருக்கும், ஒரு எமோஷனல் ஃபீலிங்காகவும் படம் இருக்கும். ஓகே. ஓகே. எமோஷனல் பாண்டிங்காகவும் படம் இருக்கும். ஓகே. இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். பட் மற்றபடி நீங்கள் அக்யூஸ்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் எடுத்துக்கணும். தம்பியுடைய, அதாவது ஏஎல் விஜய் சாருடைய டைரக்ஷன்ல அண்ணன் ஏஎல் உதய் அவர்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இது எல்லா இன்டர்வியூலுமே என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் ஏன் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? அடுத்த இன்டர்வியூ வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் கேட்குறேன். வாய்ப்பு கொடுக்கறது யார்? நானா அவரா? அவர் டைரக்டர், அவர் தான் கொடுக்கணும். அவர் கூப்பிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் கொடுத்தா நான் கண்டிப்பாக நடிப்பேன். ஆனால் எந்த ஆள் அவங்க யாருமே அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்டதா சரித்திரமே இல்லை. ஓகே. இது பாருங்க, ஏஎல் விஜய் டைரக்டர் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, ஏஎல் விஜயோ என் ஃபாதரோ நான் பார்க்குறது என்னென்னா அவங்க வீட்டில் மட்டும்தான். ஆனால் வெளியில் நான் பார்க்கும்போது ஓகே ஏஎல் விஜய் பெரிய டேரக்டர் அப்படின்னு தான் நான் பார்ப்பனே தவிர, விஜய் பார்ப்பனே தவிர அவங்ககிட்ட போய் வாய்ப்பு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வாய்ப்பு கேட்டது இல்லையா? எனக்கு ஓகே. ஒரு வாட்டி கூட வாய்ப்பு கேட்டதில்லை. இல்லை, நான் நம்மளா ஒவ்வொரு அஜித் சார் படத்தில் ஒரு டைலாக், ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அடியும் நானா செதுக்குனதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைலாக் எனக்கு பொருந்தும். நானா செதுக்கிறது தான். ஓகே. அதில் சில நல்ல என்னை சுற்றி சில நல்ல உள்ளங்களும் நல்ல இதயங்களும் இருக்கிறதுனால இந்த ட்ராவல் என்னால் பண்ண முடியுது. அவங்க அது இல்லைன்னா இந்த செங்கல் என்னால் எடுத்து வைக்க முடியாது. நான் எடுத்து வைக்கிற செங்கல் இருந்து தான். ஆனால் சில உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் ஒரு 10 பேர் நல்ல உள்ளங்கள் இருக்குல்ல. ஆமாம், இங்கே வந்து எப்பயுமே நெகட்டிவிட்டி தான், பாசிட்டிவிட்டியே கம்மி. நெகட்டிவிட்டி தான். இவனை கவுக்கலாமா, அவனை கவுக்கலாமா. நீங்கள் இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷில் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி 5 குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது நமக்கு அடுத்த நொடி வந்து நிச்சயம் இல்லைன்றது தானே திருப்பி நம்ம சொல்லுவோம். அடுத்த நொடி நிச்சயம் இல்லைல்ல. அப்போ இதுக்கு எதில் ஈகோ, பகை, எனிமிட்டி இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லையே. இதெல்லாம் தேவையில்லாமல் ஒழுங்காக அடுத்த நிமிஷம் நம்ம ஒழுங்காக இருக்கணும். 4 பேருக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன நல்ல உதவியை செய்யலாம்.
ஒருத்தனை கவுக்காம, ஒருத்தன் நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் போடாம, ம். ஒருத்தன் வந்து கமெண்ட் எடுத்தானா இவர் பெருசா சொல்லிட்டாரா அப்படின்னு கமெண்ட் போடுவான். ம். நார்மல் நல்ல கமெண்ட் எடுத்துக்கலாம். ம். அதாவது ஒரு படத்தை பத்தி சொல்றதையோ, ஒரு ஒரு விஷயத்த சொல்ற கமெண்ட்டையோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கமெண்ட்ன்ற பேர்ல ஒருத்தனை வந்து சும்மா வந்து தப்பி தவறி உனக்கெல்லாம் யாருப்பா, உனக்கெல்லாம் நீலாம் மெட்டீரியலே கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது அப்படின்லாம் சொல்லி ஒருத்தனை டீக்ரேட் பண்றது இருக்கு இல்லையா? அவன மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டி இருக்க வரைக்கும் இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஓகே. நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வரதான் செய்யும். இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு 4 பேர் நமக்கு கரெக்டான கமெண்ட்டோ கரெக்டான விமர்சனமோ சொன்னால் அதை ஏற்றுக்கணும். ம். ம். அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து இது பண்ணணுமே தவிர, மற்றபடி நான் சொல்கிறது அதுதான், பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க, ம். ம். நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்க. ஓகே. அவ்வளோதான், இதான் நான் சொல்கிறது. பட் நமக்கு பிடிச்ச தொழிலை நம்ம செய்யும்போது அதுக்கு உண்டான விஷயம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும்ன்றது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் யாரும் தளர விடக்கூடாதுன்றது தான் என்னுடைய விஷயம். ஓகேண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ பிரதர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 25 இயர்ஸ் ஆஃப் உதயா அப்படின்னு சொல்லும்போது நாட் 25 இயர்ஸ் ஆஃப் உதயான்னு நம்ம சொல்ல வேண்டாம். இன்னும் இது வந்து 25 இயர்ஸ் ட்ராவல் சொல்லலாம். டிராவல். இது வந்து 25 இயர்ஸ்ன்றது வந்து அது வந்து கடந்து போய் இப்போ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராவல். ம். இந்த ட்ராவல் நான் கூட கேட்டேன், இது வந்து இந்த இதெல்லாம் போட வேண்டாம், வீடியோலாம் இப்போ ட்ராவல் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னன்னா, நாம வந்து இந்த ட்ராவலில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஓகே. ஓகே. இல்லைனா அது கூட நான் ஒத்துருக்க மாட்டேன். ஓகேண்ணா. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், ஸோ தேங்க்யூ மச். பிரதர், தேங்க்யூ. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.